நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாம இன்னைக்கு முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்க கர்மம் நீங்கிட்டு இருக்கோம். அப்ப அதை தவிடுபடியாக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் உலகத்தில் ஆகச் சிறந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா அது முருகன் மட்டும்தான். வேற யாராலையும் கர்ம வினையை தீர்க்கவே முடியாது. அதனாலதான் விக்னங்களை களைபவர் விநாயகர், கர்மங்களை தீர்ப்பவர் கார்த்திகேயன். அவ்வளவுதான். வந்து நின்னாருன்னா அந்த இடத்துல அப்படி அடிக்கிற அடியில எல்லாரும் அப்படி தம்சமாயி போயிடும். யார் யார் எதிரி இருக்காங்களோ, யார் யாரு போட்டி பொறாமை வஞ்சகம் சூது பண்றாங்களோ முருகான்னு சொன்னா போதும், அந்த வார்த்தை கூட வீரியத்திலே எல்லாருமே அழிஞ்சு போகக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்னன்னா அது முருகன் மட்டும்தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான தெய்வமோ என்ன? இப்ப வரைக்கும் இந்த ஊரையும் இந்த மக்களையும் காப்பாத்துறது அந்த தெய்வம். ஒரு சிலை சும்மா சிலை ஆகாதது. அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு கர்ப்பகுடியில ஒரு சிலை இருக்கும், ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த சாமி தூங்கும் போது அந்த படிக்கட்டு கேட்டுச்சான், ஏன் என்ன மட்டும் மிதிக்கிறாங்க, உன்னை மட்டும் ஏன் கும்பிடுறாங்கன்னு. அதுக்கு அந்த சிலை சொல்லுச்சா, டேய் 2 அடி அடிச்சா அந்த சிற்பி நீ படிக்கட்டாயிட்ட, ஆனா நான் இந்த மூக்குக்கு 3000 அடி, கண்ணுக்கு 4000 அடி, உதட்டுக்கு 6000 அடி வாங்கினேன். ஐ திங்க் ஹி இஸ் ரெடி டு டேக் இட் அண்ட் டு ட்ரை. இப்ப வேணான்னு சொன்னாங்க, நீ போவானா கோயிலுக்கு, நடக்க முடியலன்னு. அப்படி கிடையாது, அந்த கடமையை முடிச்சுட்டு போகணும். அது காலையில வந்துட்டோம், அது நடக்குமா? நிச்சயம் நடக்கும். அவரை நம்பணும், நம்பி இறங்கணும், நல்லா இருக்கும். கை தரக்கூடாதா, ஈராயிரம் கண் கொண்டாய்.